வேர்ல்டுலயே புதுசா ஒரு பிளட் டைப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. CRIB அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிளட் குரூப் இந்தியாவில தான் முதல் முறையா கண்டுபிடிச்சிருக்காங்க. கர்நாடகாவில் இருக்கிற கோலார் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பெண்ணுக்கு பாத்தீங்க அப்படின்னா 38 வயசு அந்த பெண்ணுக்கு. அந்த பெண்ணை இதய அறுவை சிகிச்சைக்காக அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்காங்க. அந்த பொண்ணோட செக் பண்றாங்க. அந்த பொண்ணுக்கு பாத்தீங்க அப்படின்னா வழக்கமா பொதுவா இருக்கிற மாதிரி ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் காட்டுது. பட் அந்த ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் வேற எந்த ஓ பாசிட்டிவோடையும் பொருந்த மாட்டேன்ட்டு. ஸோ என்னடா இது ஒரு குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பெங்களூர்ல இருக்கிற ரோட்டரி டிடிகே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிளட் சென்டருக்கு அனுப்புறாங்க. பட் அங்கேயும் செக் பண்றாங்க. அங்கேயும் அவங்களுக்கு சரியா புரியல என்ன இந்த பிளட் குரூப் ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா IBGRL அப்படின்னு சொல்லப்படுற இன்டர்நேஷனல் பிளட் குரூப் ரிசர்ச் அண்ட் லேபரட்டரி அப்படிங்கிற அந்த ஒரு சென்டருக்கு அனுப்புறாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா பிளட் குரூப்பையும் சாம்பிள் பண்ற இடம் தான் இந்த IBGRL சொல்லப்படுற இந்த இடம். ஓகேயா, இங்க அவங்க பிளட் குரூப்பை செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணவே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே இது எப்படின்னா புரியவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு பிளட் குரூப்பை 10 மாசமா அவங்க ஆராய்ச்சி பண்ணி கடைசியா புதுசா ஒரு ஆன்டிஜன் இருக்கிறத கண்டுபிடிச்சு அவங்க இந்த பிளட் குரூப்புக்கு CR அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குரோமர் வகை பிளட் குரூப் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் வைக்காங்க. CRIB அப்படிங்கிற இந்த நேம். இந்த IB அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற பெங்களூர்ல கண்டுபிடிக்கப்பட்டதுனால இது CRIB பிளட் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பெண்ணுக்கு பிளட் யாருமே கொடுக்க முடியாது. ஸோ இந்த பெண்ணுக்கு நாளை பின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு இந்த பொண்ணுக்கு பிளட் வேணும் அப்படின்னு தேவைப்பட்டா கூட இந்த பொண்ணு என்ன பண்ண முடியும் அப்படின்னா தனக்குள்ள இருக்கிற ஹீமோகுளோபினை உற்பத்தி பண்ணி அதிகப்படியான பிளட்டை சேமிச்சு வச்சு அது மூலியமா தான் இந்த பொண்ணுக்கு பிளட் கொடுக்க முடியுமே தவிர மேற்கொண்டு யார்கிட்ட இருந்து பிளட்டை டொனேட் வாங்க முடியாது. வேர்ல்டுலயே இப்படி ஒரு புதுசா ஒரு பிளட் குரூப் அதுவும் நம்ம இந்தியாவில கண்டுபிடிச்சதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் இந்தியாவில புதுசா ஒரு பிளட் குரூப் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பேசப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.